ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் எங்கள் பாப்பா வந்து எக் பாஸ்தா கேட்டாங்க. அதனால் இன்றைக்கி நான் வந்து எக் பாஸ்தா செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தக்காளி, 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அப்புறம் பட்டை, லவங்கம், கறி மசாலா பட்டை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாஸ்தா நான் எடுத்திருக்கேன். காஷ்மீரி தூள், கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ இதில் உள்ளதெல்லாம் நான் வதக்கிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதெல்லாம் நான் போட்டு வதக்கிட்டேன். இதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேங்க. நல்லா வதக்கின பிறகு ஒரு தக்காளியை போட்டு நல்லா வதக்கிடுங்க. உப்பு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா குழையணும் ஃப்ரெண்ட்ஸ். 1 ஸ்பூன் காஷ்மீரி தூள் போட்டுக்கலாம். வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வந்து தக்காளி எல்லாம் குழஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு அளவு தண்ணிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோ பாஸ்தா எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறோங்க. இது நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பாஸ்தாவை கொட்டிக்கிடலாம். இதுக்கு வேக வச்சுனா போடணும்னு தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம். இது போட்டாச்சு, எல்லாமே கலந்தாச்சு. இப்போ இது நல்லா கொதித்த பிறகு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதில் 2 முட்டையை ஊற்றிடணும். கிண்டக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். குக்கரை போட்டு ஒரு 2 விசில், அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ விசில்லாம் அடங்கிடுச்சு. இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எக் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.